வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் வித் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் அளவு பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே 2 கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குடமிளகாயை பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 10 வெள்ளைப்பூண்டை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகி வரப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெண்ணெய் நல்லா உருகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த பட்டன் மஷ்ரூம் தான் நல்லா இருக்குங்க. இந்த பட்டன் மஷ்ரூம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த காய்க்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த காளானே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த வடசட்டியை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், காளான் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாம். எப்போவுமே குடமிளகாயை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிஸ்டர் சாஸ் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம காயில் அடியில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் நல்லா திக்காகிறதுக்கோசரமாக நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா திக்காகி நம்மளுக்கு ஒரு சாஸ் மாதிரி கிடைக்குங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் எல்லாம் நல்லா திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் வித் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூடயோ இல்லை ஒரு நூடுல்ஸ் கூடயோ இல்லை ஒரு ஸ்பெகட்டி பாஸ்தா கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.